தை மாதம் அப்படின்னாவே முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூசம் மட்டும்தான் ஞாபகத்தில் வரும் இங்கே நிறைய பேருக்கு. ஆனால் இதே தை மாதத்தில் பெருமாளுக்கும் உகந்த விரதத்தை இருக்கலாங்க. தை மாதத்தில் தேய்பிறை ஏகாதசி அன்னைக்கு மகாவிஷ்ணுவுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்துக்கிட்டே வர நபர்களுக்கு அவர்களினுடைய முன்ஜென்ம கர்ம வினைகள் தீரும். முன்ஜென்ம பாவ வினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதிக பாவங்களினால் கஷ்டப்பட்டுட்டே வரும், தொல்லைகள் இருக்குது, கர்ம வினைகளினுடைய தாக்கங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தேய்பிறை அன்று ஏகாதசி அன்று மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்து பழங்களை தானமாக கொடுத்துக்கிட்டே வரும் பொழுது இந்த பாவ கர்மாவினுடைய தாக்கங்கள் குறையிறத கண்கூடாக பார்க்க முடியுங்க. ஏன்னா இந்த தை மாதத்துக்குன்னு அவ்வளவு விசேஷ நற்பலன்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த தேய்பிறை அன்று வரக்கூடிய ஏகாதசிக்கு இந்த பாவங்களை போக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால மகாவிஷ்ணு வழிபாடு அவ்வளவு விசேஷமானதுங்க.